நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் பாயசம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெய், முந்திரி, திராட்சை அண்ட் அதுக்கப்புறம் வெல்லம் பாகை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் ரெண்டும் எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இது மாம்பழத்தை நல்லா நம்மளுக்கு சைஸ் என்ன சைஸுக்கு வேணுமோ ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறமேல் வடைச்சட்டி வச்சு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கிரேப்ஸ் ரெசின் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் திராட்சை தான் ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாத்துக்கும் திராட்சை ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். நான் இங்கே முந்திரிக்கு பதிலாக பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு அண்ட் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சம் நெய் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோஸ் எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே கீயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் கட் பண்ணல, அது எல்லாமே நல்லா பழமாக இருக்கிறதுனால எல்லாம் குழஞ்சிதான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டாலும் இட் இஸ் குட். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தென் ஆஃப்டர் தட் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், இன்னும் 2-3 செகண்ட்ஸில் ஆயிரும். சாஃப்டாக ஆயிடுச்சு. தென் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் செகண்ட் தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்கணும். இப்போ ஒரு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள், பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமேலு இந்த தேங்காய் பாலை ஊற்றி தென் அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் அது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு தட்டி வச்சுருக்க ஏலக்காய் போட்டுருங்க. தென் லாஸ்ட்டு ஃபார்ம் வந்ததுக்கப்புறமேலு we have to add first தேங்காய் பால். Then now we are adding first தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா இப்போ இது பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கலர் இட் வாஸ் ப்ரௌன் கலர். இப்போ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இட்ஸ் கீர் மாதிரி நல்லா அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இது ஜாஸ்தி கொதிக்க வைக்கக்கூடாது.
அண்ட் அதுக்கப்புறமேல் ஒரு ஜஸ்ட் அந்த பபிள்ஸ் மாதிரி ஆட் ஆகணும். அதுக்கப்புறமேலு நீங்கள் கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட், திராட்சை, ரைசன்ஸ் எல்லாமே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு இறக்கி வச்சிங்கன்னா சுட சுட சர்வ் பண்ணுங்க. ஆரல்ஸ் சில்லாக சர்வ் பண்ணுங்க. இது ஒன்ஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி அடிக்ட் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் இந்த சம்மரில் ட்ரை பண்ண வேண்டிய டிஷ்ஷு. பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.